வெல்கம் கமைன் பேக் வாய்ஸ் ஆஃப் எஸ்எம் அனிமி சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேல்ஸ் ஆஃப் டிமன் அண்ட் காடஸ் அனிமி பார்க்க போகிறோம். புதுசாக சேனலுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக சேனலுக்கு பிளேலிஸ்ட் செக் பண்ணி வாங்க, அப்போ தான் போகிற கண்டென்ட் போகணும் புரியுங்க. வாங்க ரொம்ப பேசுகிறத வீடியோ இருப்போம். அதாவது ஒரு சில கொஞ்ச நாள் எதுக்கு வீடியோ போடாமல் இருந்தேன்னா கொஞ்சம் கார்பரேட் இஷ்யூ அதனால் வீடியோ போட வேணாம்னு விட்டேன். ரொம்ப பேசிக்கிட்டு போகணும். நம்ம டேரெக்டாக எபிசோட் இருப்போம். இப்போ ஸ்டார்டிங்கில் என்னென்னா நம்ம லிங்கர் நம்ம ஹீரோட பேசிப்போம். சரி வா உன்னை நான் ரொம்ப காக்க வச்சுருந்தேன், சரி வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இங்கே சில கூப்பிட்டு கேட்டா அந்த ஸ்க்ரோல் தெரிஞ்சிருக்கா நம்ம கூப்பிட்டு நம்ம ஹீரோ அந்த ஸ்க்ரோல் எழுதி கொடுத்தோம். இந்த ஸ்க்ரோல் இருக்க நானும் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்து படிச்சுக்கிருக்கான். கூப்பை என்ன இப்படி படிச்சுக்கிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டு நம்ம கூப்பையில் இருக்க படிச்சுட்டு சரி என்னமோ ஒன்றும் புரியல, ஏதோ நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கூப்பை வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு நம்ம கூப்பையை அப்படியே கிளம்பி போகலான்னு போகும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்துருக்கோம். சரி இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது சும்மா தான் வேறு எதுவும் மாதிரிலாம் இந்த ஸ்க்ரோலில் படித்து பார்த்தீங்க ஒன்றும் புரியல போய்க்கிருக்கீங்க. சரி ஓகே. சரி ஓகே. இதில் ஒன்றும் படித்தா உனக்கு ஒன்றும் புரியலையா? சரிடா இப்போ என்ன பண்ண போகிறா சொல்லிட்டு இந்த ஸ்க்ரோல் இருந்தா நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கொடுத்துருவா. நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஹீரோட சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் நம்ம ஹீரோ அவன்கிட்ட கொடுத்தா. சரி ஓகே இந்த கற்கள் இதை வச்சு நான் பயன்படுத்தி இந்த மோதத்தை வச்சு பயன்படுத்தி நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அது வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிறோமோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அதே மாதிரி மிக்க நன்றி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போயிருக்கா. அதாவது நம்ம லிங்கர் கூட்டி நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போயிருக்கா. நம்ம ஹீரோ கிளம்பிடும்போது அதாவது அழைக்க போயிருக்கார். நம்ம ஹீரோ கிளம்பிடுவோம். நம்ம இதில் நம்ம வந்து இதில் நம்ம ஈஜின் இருக்கும்போது ஈஜின் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் லிங்கர் ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லையே அப்படின்னு சொல்லிக்கும்போது ஆமாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம லிங்கர் வந்து பேசியிருக்கா. எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம லிங்கர் வந்து நல்லா விசாரிச்சுருக்கேன். சரி நல்லா தான் இருக்கேன், உடம்புக்கு ஒன்றும் இல்லை பிரச்சனை நல்லா தான் இருக்கேன். ஆமாம் கொஞ்சம் ஒரு சில நாளாக உங்களை நான் இங்கே பார்க்கலையே என்னாச்சு நீங்கள் 4வது லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணி பார்க்குறான் என்ன ஆச்சுன்னு நம்ம அதாவது நம்ம ஈஜின் உடம்புக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஈஜின் உடம்புக்கு ஒரு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. யார் இந்த காயங்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கும்போது இல்லை ஒரு காயமும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கும்போது இல்லை நான் அதாவது என் மாமாவுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து மேலுலகத்துக்கு போனேன். மேலுலகத்துக்கு போகும்போது ஒரு சில வாரியர் வந்து என்னை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த யூஜின் சொல்லியிருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இதுக்கு என்ன எடுத்து காண்டாகிறா. நீங்கள் ரொம்ப கோவப்பட வேண்டாம், அவங்க ரொம்ப கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நான் யதார்த்தமாக போனேன். பட் அங்கேருந்து என்னை வாட்ச் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கும்போது நம்ம ஈஜின் ஒன்று போனதான் வரா. நம்ம ஈஜின் பண்ண இடத்துல கிளம்பி போயிருப்பா. எதிரில் வந்து ஒரு சில வாரியர் வந்து அவங்களோட பவர்ஃபுல்லான அதாவது ட்ராகன் அட்டாக் வந்து நம்ம ஈஜின் ஓட்டமில் வந்து பண்ணியிருப்பா. நம்ம ஈஜின் அட்டாக் ஓரளவு அதை டாச் பண்ணி போயிருப்பா. பட் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஈஜின் பண்ண வந்து அந்த அட்டாக்ல வந்து டேரெக்டாக அட்டாக் வாங்கியிருப்பான். அந்த அட்டாக்னால நம்ம ஈஜின் பண்ணுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஜின் பண்ண வந்து நினச்சிக்கிருக்கா. சரி ஓகே இங்கேருந்து எப்படியே தப்பிச்சு போயின்னு சொல்லிட்டு நம்ம ஈஜின் பண்ணால் இங்கேருந்து டேரெக்டாக தப்பிச்சு வந்து ஸ்ரீவலத்துக்கு வந்துட்டா. அப்படியே நெக்ஸ்ட் சைடில் நம்ம ஹீரோ வந்து திரும்பி காட்டிக்கிருக்கா. நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுருக்காண்டா இருக்கான். நீங்கள் ரொம்பலாம் கோவப்பட வேண்டாம், இது ஒரு சின்ன இடத்துல நான் எங்கள் ஆளுகளை வச்சு நாங்களே பார்த்துக்குருவோம், நீங்கள் எதுவும் இதில் தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நான் எதுவும் தலையிட மாட்டேன்னு நினச்சியா உனக்கு எதாவது வந்தால் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு சொல்லி நம்ம இல்லை நீங்கள் நான் எங்கள் ஆள் பலத்தை வச்சு நாங்களே சமாளிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது நாம் போய் அவளோட ஃபைட் பண்ணுவோம். இல்லை நீங்கள் இப்போதைக்கு தான் நீங்கள் சிறியவளத்து வந்து கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கீங்க, இன்னும் பெரியவளத்துக்குலாம் வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது, நீங்கள் அதுக்குன்னு வந்து சண்டை இதெல்லாம் ஈடுபட தேவையில்ல அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நெக்ஸ்ட் நம்ம லிங்கர் சொல்லுவோம். ஆமாம் நீ இப்போதைக்கு போயிட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறது, நீ அதுக்குள்ளேயும் போய் சாக போறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம லிங்கர் அப்படிங்கிறது நம்ம லிங்கர் இப்படி கேட்டுக்க வர பக்கம் நம்ம ஹீரோ அது பக்கம் இல்லை அவள் சீக்கிரம் சாக மாட்டேன், நான் போய் அந்த இடத்துல சண்டை போடுறதில்ல, எனக்கு போதும் இன்னொரு ஆள் 4-5 ஆளுகளை கூட்டிகிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து லிங்கர் சொல்லிட்டு அப்படி யாரும் உனக்கு உதவி செய்ய இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கோம். அவங்கள நான் போய் அங்கே சாக போடல ஒரு சில ஆளுக்கு கூட்டிகிட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது சரி ஓகே யாரை இப்போ அப்படி கூப்பிட அப்படின்னு சொல்லியிருக்கும்போது சரி வா நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிங்கரை வந்து கூட்டிகிட்டு போகிறேன், நீ எதுவும் கவலைப்படாத உனக்கு துணை நான் எப்போதுமே நிற்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம யூஜின் பண்ணிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. சரி ஓகே இங்கேருந்து புறப்படுவோமா நம்ம போய் நம்ம ஆளுகளை சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யார் அப்படி சந்திக்க போவோம் ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டுக்கு வாங்க நம்ம போய் உதவி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து நம்ம ஹீரோ நம்ம லிங்கர் எல்லாருமே யூஜின் பண்ணி எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படியே கிளம்பி போகிறதோட எபிசோட இதோட முடிக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாட்டு காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் அதான் நம்ம ஹீரோ நம்ம யூஜின் பண்ணி எல்லாரும் நடந்து ஒரு இடத்துக்கு வந்து இருக்கா. என்ன இடத்துக்கு இங்கே நீங்கள் எதுவும் உள்ள விருந்தாளி இருக்காது யாருப்பா அந்த விருந்தாளி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து எட்டி பார்க்கும்போது இங்கே ஒரு 2 வயசான கிளவர் தாட்டாங்க. நம்ம இங்கே நம்ம ட்ராகன் இவன் இருக்கான், அவனை ரெட் ட்ராகனுக்கு இருக்கான், அவன் இது பேசியிருக்கான், அவனை பற்றி பேசியிருக்கான். நீங்கள் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு, நீங்கள் எப்படி இதாக இருக்கலாமா, நீங்கள் தான் அடுத்த தலைமுறை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கும்போது இவன் வந்து என்ன தான் சொன்னாலும் நம்ம அதாவது நம்ம ரெட் ட்ராகன் வந்து ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை. இதில் நீ என்ன தான் பேசுனா நான் எதுவும் கேட்க போகிறதில்ல, நீங்கள் அடுத்த தலைமுறை தான் என் தம்பி சகோதரன் என்னையோட பவர்ஃபுல்லு நான் அவனோட இது அவனுக்கு துணையாலாம் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராகன் பையன் சொல்லிக்கும் போது என்னதான் சொல்கிறீங்க, நீ இல்லாமல் எப்படி இப்போ இந்த குடும்பம் போகும், அதாவது இந்த குடும்பத்தை எப்படி நம்ம மேலே போய் கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லும்போது
"ஓ! அப்படியா? என் குடும்பத்த கொண்டு போறதுக்கு நீ அவ்வளோ பாடுபடுறியா? என்னால நம்ப முடியல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் காண்டாயிட்டான். "உங்கள்ட்ட சொன்னாலும் புரியாதா? நீங்கலாம் பட்டு தின்னுனா தான் உங்களுக்கெல்லாம் புரியும்." அப்படின்னு சொல்லி அவன் கொஞ்சம் காண்டுலயே போறான். அவன் காண்டுல கிளம்பும்போது, "நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லும்போது, இங்கிட்டு ஒருத்தன் பேசிக்கும்போது, "ஆமா, உங்களோட குரல் வந்து உங்க இதயத்துலேருந்து வருது போல இருக்கு. ரொம்ப கர்வமா." அப்படின்னு சொல்லவும், "சரி, ஓகே. உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி புரியல. நீங்க எல்லாமே ஒண்ணும் பண்ண முடியாது அங்கே. நீ எப்படி இருந்தாலும் நீ அங்கே வருவ. ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் உனக்கு புரியும்." அப்படின்னு சொல்லும்போது, "எப்ப இருந்தாலும் நான் அங்கே வரமாட்டேன். எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்ல." அப்படின்னு சொல்லி நம்ம டிராகன் பையன் சொல்லிக்கிருக்கான். சரி விடுங்க. நம்ம என்னதான் சொன்னாலும் அவன் கேட்க போறதில்ல. நம்ம இங்கேருந்து கிளம்பியாவது போவோம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அவன் என்ட்ட கொஞ்சம் காண்டா ஆகியிருக்கான். இவன் காண்டுல இருக்கும்போது அவனும் கொஞ்சம் காண்டா இருக்கான். சரி நான் இதுக்கு மேல நிக்க முடியாது. நாங்க கிளம்பி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ தான் பார்த்துக்கிருக்கான். நம்ம ஹீரோ வந்து இவன் விட்டுக் குடுக்கல. நம்ம ஹீரோவும் கொஞ்சம் பவர்ஃபுல் தான். நம்ம நீலி. நம்ம நீதிய பத்தி பவர்ஃபுல்லா இருக்கான். அந்த பெரியவங்க 2 பேரும் கொஞ்சம் காண்டுல இருக்காய்ங்க. அவங்க இவங்களோட பேசுறாங்க. நம்ம ஓரளவு பவர்ஃபுல் தான். சென்ஸ் குடும்பத்த வச்சு நம்ம விட்டு பிரிஞ்சாச்சு. நம்ம ரெட் ட்ராகன். ஓகே, ஓரளவு பரவால்ல அப்படின்னு இருக்கும்போது, இவன் வந்து காண்டுல இருந்துட்டு கிளம்பிட்டு, "நீங்க பட்டத்துக்கு நான் தான் போணும்" அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். "நீங்க தயவு செஞ்சு என்னோட அறைய விட்டு கிளம்பி போறீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்னையே வெளிய போ சொல்லிட்டல்ல, நீ திரும்பி ஒரு நாள் வருவடா, அப்ப பார்த்துக்கிறேன்டா உன்னைய" சொல்லிட்டு, இவன் வந்து அந்த பெரியவங்க 2 பேரும் கிளம்பி போறாய்ங்க. இவங்க அப்படியே கிளம்பி போற அந்த சீன்லயே, அப்படியே நெக்ஸ்ட் சீன்லயே அப்படியே நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ டீம் வந்து உள்ள வரா. என்னடா பேசிக்கிட்டு இருக்கும்போது, இங்க இருக்கவன ஆள காணோமே அப்படின்னு சொல்லி அந்த நுழைவாயில்ல இருக்கான் பார்க்கும்போது, நம்ம ஹீரோ டைரக்ட்டா இவன்ட்ட வந்துட்டான் ரெட் ட்ராகன்ட்ட. ரெட் ட்ராகன் வந்து பார்த்துருக்கான். என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட பவர்ஃபுல். நீலி என்னோட பவர்ஃபுல்லா தான் இருக்கான். என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு இங்க இருக்க புடிக்கல. நீலிலாம் பவர்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீலி வந்து அதாவது "அண்ணே நீலி அவர்களே, இங்க வந்துட்டீங்களா? என்னைய எப்படி வீடு தேடி வந்தீங்க அதுக்குள்ளயும்? உங்களுக்கு என்ன உதவி தேவை? என்ன உதவி இருந்தாலும் என்ட்ட டைரக்ட்டா வந்து நீங்க அங்கேயே கேட்டுருக்கலாம். வர சொல்லியிருக்கலாம். நான் வந்திருப்பேன்ல." "இல்ல, அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்ல. எனக்கு வந்து அதாவது நீ இப்ப இருக்க சூழ்நிலை எனக்கு புரியுது." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு வந்து இப்போ ஒரு சில ஆட்கள் தேவைப்படுது." "எதுக்கு உங்களுக்கு இது ஒரு சில ஆட்கள் இப்போதைக்கு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு?" அப்படின்னு நம்ம ரெட் ட்ராகன் ஹீரோட்ட இருக்க, நம்ம ஹீரோ நான் வந்து வெளி உலகத்துக்கு போறேன். வெளி உலகத்துக்கு போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒருத்தரோட சண்டை போட வேண்டியது இருக்கு. அதனால உன்னோட ஒரு சில ஆட்கள எனக்கு தர முடியுமா? அதுக்கு பதில் நீ இத வச்சுக்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இவன் ஒரு விர்ச்சுவல் ட்ரோன்ஸ் மாரி ஒண்ணு குடுக்க, சரி என்னதான் இருந்தாலும் நான் உங்களுக்கு இத குடுத்துருக்கீங்க. உங்களுக்காண்டி நான் என்னோட ஆள் பலத்த எல்லாத்தையும் தர்றேன் அப்படின்னு. ஆமா. சரி என்னோட ஒரு சில ஆட்கள் உங்களுக்கு தர்றேன். எத்தன நாள் வேணும்? எத்தன நாள் வேணா நான் ஒரு சில ஆட்கள உங்களுக்காண்டி நான் நாளைக்கு அனுப்புறேன் அப்படின்னு. ஓகே, நன்றி. அ ஒரு கணக்க முடிக்க வேண்டியிருக்கு. அந்த கணக்க நான் முடிச்சுட்டு நான் வர்றேன் திரும்பி. சரி எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா இருங்க அண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ரெட் ட்ராகன் வந்து சொல்லிருக்கான். ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்கான். நம்ம ஹீரோ இப்படி சொல்லிட்டு, "ஓகே சரி நான் இங்கேருந்து கிளம்பி போறேன். நான் திரும்பி சந்திப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இங்க வந்து விடைபெறுவார். சரி ஓகே. நீங்க எப்படி இருந்தாலும் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராகன வழி அனுப்பிச்சு வைக்கிறார். அப்படியே நெக்ஸ்ட் அதான் நம்ம ஹீரோ வந்து அவரோட வீட்டு அதாவது அவர் அறைக்கு போயிருக்கான். அப்படியே நடந்து போயிருக்கும்போது, "நீலி நீ கண்டிப்பா வெளி உலகத்துக்கு போறியா?" "ஆமா நான் வெளி உலகத்துக்கு போயிட்டு கண்டிப்பா அவளோட சண்டை போட்டு திரும்பி வீட்டுக்கு வந்துருவேன். கவலைப்படாத நீ. நான் எப்படி இங்கே வந்துருவேன் சீக்கிரத்தில." அப்படின்னு இருக்கும்போது, "சரி ஓகே. நீ எங்கே போயிட்டாலும் சீக்கிரம் வந்துரு." அப்படின்னு நெக்ஸ்ட் அதான் நம்ம கூப்பே தான் கட்டுறோம். நம்ம கூப்பே, "அண்ணா நீங்க எங்கே போறீங்க அண்ணா?" அப்படின்னு சொல்லி இருக்கோம். "இங்க ஒரு அழகான பையனா? இவன் எப்படி இங்க?" அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம யூஜி முடிச்சு சாகதுறாங்க. சரி இங்கேருந்து நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கிருந்து கிளம்பி போறான். சரி அப்படியே எபிசோட் முடியுது. இப்போ இந்த எபிசோட் பிடிச்சவங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட கண்டென்ட் பண்ணிடுவேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம சேனலை கொஞ்சம் மேலேயும் கொண்டு போகணும். பட் இருந்தாலும் நான் நேத்து ஒரு வீடியோ போட்டு ஷார்ட்ஸ் அந்த வீடியோ கண்டென்ட் பண்ணுவோமா என்ன? கொஞ்சம் கமெண்ட்ல பண்ணி விடுங்க. அது வரைக்கும் பை கைஸ்.